திமுகவை தனிமைப்படுத்தி அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் விஜய் எடுத்து ஒரு அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல, அமைச்சரவை சமூக நீதி புரட்சி தான். ட்ரெடிஷனலா திமுக அதிமுக ஓபிசி பார்ட்டிஸ் தான். வாக்களிச்சவங்களுக்கு தலித்துக்கு 8 மந்திரிங்கிற அளவுக்கு அவரு பண்ணியிருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான். அதை விஜய் நம்ம பாராட்டி தான் ஆகணும். இதுல திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப அவங்க ஒரு தனியா இருக்கிற மாதிரியான ஒரு இல்லையே, பிரேமலதா அம்மையார் குதிரை பேர நடந்திருக்கு, சிஎம் பதில் சொல்லணும்னு கேட்கறாங்களே. திமுக ஒரு பலம் திரும்ப இது பண்ணணும்னா பாஜகவை நோக்கி நகரலாம் அப்படின்ற ஒரு தவறு. திமுக சைடு அப்படி இதுவரை எந்த நகரும் இல்லை. மோடி நகர்றாரு ஸ்டாலினை நோக்கி. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி விஜய் கன்சல்டேஷன் பண்ணாம இருக்கு, ஓபிசிக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காருன்ற ஒரு விமர்சனம் நேற்றே நிறைய பேர் வருது. முத்திரையர்களுக்கு எல்லாம் பெருசா கொடுக்கல, இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுகள். விஜய் பொறுத்தளவுல நீங்க வெறும் ஸ்டெபிலிட்டிக்காக காங்கிரஸ் வச்சிருக்கீங்களா? காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட பேரக்கூடாதுன்னு, எடப்பாடி கூட பேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கிறதான் கார்த்திக் சிதம்பரமும் எடப்பாடியும். ஒளி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கௌதம். சார், கிட்டத்தட்ட திமுகவை தனிமைப்படுத்தி அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் விஜய் எடுத்து ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. முதல்ல இந்த அமைச்சரவை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அமைச்சரவை சமூக நீதி புரட்சி தான். ஓகே. உங்களுக்கு ட்ரெடிஷனலா திமுக அதிமுக ஓபிசி பார்ட்டிஸ் தான். அந்த இடத்துல இது ஒரு தலித் வாக்களிச்சவங்களுக்கு தலித்துக்கு 8 மந்திரிங்கிற அளவுக்கு அவரு பண்ணியிருக்காருன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் தான். அதை விஜய் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் இன்னும் தமிழ் மண்ணில் ஷெட்யூல் காஸ்ட் எம்பவர்மெண்ட் இல்லைங்கிறதையும், ஒட்டப்பால நாராயணன் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தார், பிரசிடென்ட் ஆனார், வாஜ்பாய்கிட்டையே ஃபைட் பண்ணாருங்கிறத கேரளாவில் சொன்னதுனாலும் சரி, காங்கிரஸில் சடையன் கோவிந்தன் சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்ததுனாலும் சரி, சங்கரானந்த் மகாராஷ்டிராவில் இருந்ததும், மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு தேசிய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறதும், பரமேஸ்வரையா, இப்படி ஷெட்யூல் காஸ்ட் லீடர்ஸ் அஞ்சயா ஆந்திரா, இதை தாண்டி ஜெகநாத் பகாடியா ராஜஸ்தான் சிஎம் ஆட்டு, பீகாரில் ராம் சுந்தர் தாஸ், இப்படி நம்ம பல தலித் தலைவர்கள் அசெப்டிவா கன்ஷிராம் மாயாவதி, ராம்விலாஸ் பாஸ்வான்லாம் இந்தியாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இல்லைங்கிற ஒரு இதை நம்ம சொன்னோம். இப்போ ஒரு வகையில் 8 தலித்த அமைச்சர்கள், ஷெட்யூல் காஸ்ட் அமைச்சர்கள்ங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு போல்டு ஸ்டெப்பு. இது நம்ம என்ன பேசணுமோ அது நடந்திருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம மனசார பாராட்டி தான் ஆகணும். செய்தவர் நம்மளுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரானவருங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட அவர் செய்த விஷயம் பாராட்டுக்குரியதுங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும். அந்த வகையில் விஜயோட இது ஒரு போல்டு ஸ்டெப்பு, சமூக நீதி புரட்சி தான். அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அதனால நான் அதுக்கு பதில் நன்றி கடன் செய்கிறேன் அப்படிதான் பண்ணியிருக்காருன்னு எடுத்துக்கலாமா சார்? இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே அவர் இவ்வளோ கணக்குகளோட போட்டாரா, இல்லை என்னோட ரசிகர்கள் ரொம்ப நாளாக டிராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு அரசியல் கணக்கும் அதில் இருக்கு. ஒன் டைம் ஓட்டு இல்லை, இந்த ஓட்டை என்னால் கன்சால்டேட் பண்ணி பேக்கிங் கம்யூனிட்டியாக வைக்க முடியுங்கிற ஒரு இது இருக்கும். திருமாவளவன் விசிகாவுக்கும் அவங்க வன்னியரசுக்கு அமைச்சர் கொடுக்க மூலமா அந்த கணக்கும் அவங்கள்ட்ட இருக்கலாம். ப்ளஸ் டிஎம்கேட்ட இருந்தவங்கள நம்ம பண்ணி நம்ம சைடு எடுத்துக்கலாங்கிற கணக்கும் இருக்கலாம். இதுல திமுக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்ப அவங்க ஒரு தனியா இருக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கே சார். எல்லாரும் அங்க போய் இல்லையே, பிரேமலதா அம்மையார் குதிரை பேர நடந்திருக்கு, சிஎம் பதில் சொல்லணும்னு கேட்கறாங்களே. திமுகவோட கருத்தை அவங்க எதிரொலிக்கிறாங்களே. இல்ல, இனி செக்யூலர் இந்த அலையன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு மாணிக் தாகூர் ஒரு ட்வீட் போடுறாரு. இனி யாரு செக்யூலர் அலையன்ஸ் அப்படின்னு கேட்கிறாரு. இது துரோகத்திலே உருவாகி துரோகத்திலே பிறந்த ஒரு கூட்டம். அது அந்த கூட்டம் எவ்வித லட்சியம் கிடையாது. எல்லா முறைகேடுகளுக்கும் அரசியல் அநாகரிகத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். கண்டிப்பாக காங்கிரஸுக்கு 2029 அவங்க பண்ணக்கூடிய பச்சை துரோகத்துக்கு காங்கிரஸுக்கு தமிழக மக்கள் தொடர்ந்து காங்கிரஸை மக்களவையில் வெற்றி பெறக்கூடிய மக்கள் இந்த முறை அவங்களுடைய நாணயமற்ற அநாகரிகமான செயலுக்கு ஒரு சரியான ஒரு அடியை கொடுப்பாங்கன்னு தெரியும். இந்த இடத்துக்குள்ள மாணிக் தாகூருக்கு மண்டையில் அடிக்கிறது மாதிரி இவர் கார்த்திக் சிதம்பரம் அவர் உடனே நாங்கள் திமுக நம்பி ஜெயித்தோம், 2 தடவை ஜெயித்திருக்கிறோம், குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு அவர் சொல்றாரு. அப்போ மாணிக்க தாகூருக்கு ஒரு கொட்டு தானே அவர் கொடுக்குறாரு. மண்டையில் அடிக்கிற மாதிரி இதை எடுத்துருங்க. இப்போ காங்கிரஸ்குள்ளேயே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்துட்டாரு, ஸோ இனிமே நாங்கள் கட்சியை வேற மாதிரி வளர்த்துருவோம், எல்லாருமே நீ கட்சியை திரும்ப மறுஉருவாக்கம் செய்ய போறோம் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் பேசுறாங்க. அப்படி விஜய் ஒரு சர்வரோக நிவாரணியா அவங்க பாக்குறாங்களா? இல்லை, இவர் மாணிக் தாகூர் ஒன்று பேசுகிற போது
இவர் எடப்பாடி பழனிசாமியும் காங்கிரஸை தூக்கி பேசுறாரு. காங்கிரஸ் தயவில் இருக்கும் தாவேகான்னு சொல்லும் போது வந்து காங்கிரஸுக்கு அந்த இடத்துல இவரும் ஒரு பார்கெனிங் ஆஃபர் கொடுக்குறாரு. இப்போ விஜய் ஃபார் வாட் ரீசன் அவர் கேரளா போகலன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை அது ராகுல் காந்திக்கும் வேணுகோபாலுக்கும் அங்கே மரியாதை இல்லை. மந்திரி சபையெல்லாம் கேரளாவில் வந்து பண்ணிட்டு போயான்னு சதீஷன் வந்து அடித்து விளையாடுறாரு. அவர் லீடருங்கிற லெவலில் அந்தஸ்தில் வந்துட்டார். ஏகே ஆண்டனி அந்தஸ்துக்குள்ள அவர் இருக்கிறார் எடுத்த எடுப்பில். அப்போ விஜய்க்கு அங்கே போனால் மரியாதை இருக்கும், விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயிங்லாம் பெருசாக இருக்குது, அது வேற விஷயம். அரசியல் தலைவராக தமிழக முதல்வர் விஜய்க்கு அங்கே என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது அவர் சார்ந்த அவருக்கு நெருக்கமான ராகுல் காந்திக்கு வேணுகோபாலுக்கு அங்கே மரியாதை இருக்கும்போது அவர் போகாமல் இருந்திருக்கலாம். போகலங்கிறத அங்கே செய்தி. 3 மணிக்கு ட்வீட் போடுறாரு, வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்னு கேரளா கவர்மெண்ட்டுக்கு போடுறாருன்னா விஜய் போகல நான் வாழ்த்துறேன்னு இவர் லாபி மூலமா அங்க வந்து விஜய் வரல, விஜய் வராததுக்கு காரணம் அப்படி இப்படி நான் வாழ்த்து போட்டிருக்கேன்னு அங்க ஒரு துண்டை போட்டு வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா தான் முதல்ல சொன்னேன். பெரிய இந்த பிள்ளைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காண்டாங்க, அவர் தனியா ஒண்ணுமில்லன்னு தூக்கியும் போடுறாண்டா, பெருசா முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு மேகதாது அறிக்கையில காங்கிரஸ் தேவையில் இருக்கும் சுட்டி காட்டி மேகதாதுவை பற்றி கவலைப்படுறாரோ இல்லையோ, காங்கிரஸ் தேவையில தான் விஜய் கவர்மெண்ட் இருக்குன்னு காங்கிரஸ் தூக்குறாரு. அப்ப அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு இருக்கு? காங்கிரஸ் ஆஃபரை ஏத்துறாரு. காங்கிரஸுக்கு ஆப்ஷன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு திமுக பெரிய கட்சி தான் இவர் கார்த்திக் சிதம்பரமும் காங்கிரஸுக்கு ஆஃபரை ஏத்துறாரு. இந்த கொடுமை தாங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுல காங்கிரஸ் உள்ள போயிட்டாங்க, விசிகா உள்ள வந்துருச்சு, முஸ்லீம் லீக் வந்துட்டாங்க. இதை டெல்லி பாஜக திரு அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் இங்க காங்கிரஸ் வளர்றதையும் அங்கே ஒரு செக்யூலர் அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிறதையும் எப்படி பார்ப்பாங்க? அவங்க தமிழ்நாட்டை பற்றி எதுவுமே பார்க்கலங்க, எதுவும் பார்க்கல. இப்போ நீங்க என்ன கொஞ்சம் எல்லாம் செட் ஆன பிறகுதான் பார்க்கணும். இப்போ அவங்க எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. இல்ல காங்கிரஸ் வளருது, இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சரவைக்குள்ள போகுது, அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்து ஜெயித்துட்டு இருந்தது, அது போனதுல ஒரு மகிழ்ச்சி தான். அடுத்து காங்கிரஸ் பொசிஷன் என்ன வருங்கிறது டு பி சீன் தான். அது சுவர் ஷாட்டா ஜெயித்த கூட்டணி 71, 80, 2004, 2019, 24. ஸோ அந்த கூட்டணி வந்து ஒன்னா அதை பார்லிமெண்ட்ல உடைக்கிறது கஷ்டம்தான். இப்போ உடஞ்சதே மகிழ்ச்சி, அவ்வளவுதான். எருமை பாஜகவுக்கு வந்து 3 முறை மோடி தோத்துருக்கிறாரு. 14 பொன்னார் வந்து 2 எம்எல்ஏ எம்பிஏ ஜெயித்து கொடுத்தாரு. 19 அண்ணாமலை 11.5 விழுக்காடு வாக்கள் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு இப்போ மாட்டிட்டு இருக்குது. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் 3 வருஷம் இருக்குது, வெரி லாங் பீரியடு. அதுக்கடையில் பல அம்சங்கள் இருக்குது. எப்படின்னாலும் இவங்க ஒரே இடத்துக்குள்ள போய் சேர்ந்தது பாஜகவுக்கு ஒரு லாபம் தான், மோடிக்கு ஒரு லாபம் தான். பாஜக பெருசா இல்லை, தமிழிசை எல்லாரும் சேர்ந்து கூடி கும்பிட்டு புதைச்சிட்டாங்க. தமிழிசையோட பேச்சு இதெல்லாம் கட்சியை புதைச்சி தள்ளிட்டு சரி அவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம், அவங்க ஏதாவது அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காதான்னு ஓடட்டு. பட் மோடிக்கு லீடர்ஷிப்புங்கிறது மட்டும் மெரிட்டா இருக்குது, மோடி மட்டும் மெரிட்டா இருக்கிறாரு. காரணம் 2014 மோடி லீடர்ஷிப் கிடைச்ச 2 எம்பியும் 18 விழுக்காடு வாக்கு. 19 அண்ணாமலையோட உழைப்பால மோடி கிடைச்ச ஒரு எம்பி கிடைக்கல, ஆனா 18 விழுக்காடு வாக்கு கிடைச்சது. ஸோ மோடி பிரதமர்னா ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்குது. இவங்க எல்லாருமே இவங்க பண்ணக்கூடிய சுயநலம், சந்தர்ப்பவாதம், எல்லா நிலைப்பாட்டுக்கும் மோடி எதிர்ப்புன்னு எல்லாம் போறது மோடி மேல ஒரு சிம்பதியை மக்கள் மத்தியில கொடுக்கும். இவங்களுடைய பச்சை துரோகங்களுக்கு பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்னு போறது சாதாரண இந்துக்கள் மத்தியில மோடிக்கு மேல ஒரு மதிப்பு மரியாதை வரும். அது வந்து 29 ஹெல்ப் பண்ணுன்னு எதிர்பார்க்கிறோம். மற்றதை தாண்டி பிஜேபிக்கு இங்க என்ன பெரிய கூட்டணி உடைஞ்சாலும் அதை விட ஒரு கரிஷ்மாவா இருக்க, ஒரு கிரௌட் புல்லிங்கா இருக்கிற விஜய் கிட்ட தானே போய் சேர்ந்திருக்காங்க. அது ஹெல்ப் பண்ணாதா அந்த அளவுக்கு? காங்கிரஸையே விஜய் கிட்ட நான் இருக்க விட மாட்டேன், நான் எடுப்பேன்னு எடப்பாடி நிற்கிறாரு. 3 வருஷம் இருக்குங்க, 2 புள்ளி போட்டுட்டாருங்க அவரு காங்கிரஸை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு. ஆனா அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்களே சார், 29 வரைக்கும் நாங்க இவங்களோட தான் பயணிக்க போறோம் சார். எல்லா அக்ரிமெண்ட்டும் எம்ஜிஆர் தான் போட்டு வச்சிருந்தாரு. கலைஞர் 23 சீட்டுன்னு கொடுத்து 80ல தூக்கல. ஸோ இப்போ அதை நான் மறுக்க வரல. அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, உள்ளாட்சியில் போட்டுட்டாங்க, ராஜ்சபாவில் போட்டிருக்காங்க, பார்லிமெண்ட்ல போட்டுட்டாங்க, 2 மந்திரி உள்ள போயிட்டாங்க. சின்ன ஒரு இடைவெளி கிடைச்சாலும் சைக்கிள் கேப்புக்குள்ள எடப்பாடி நுழைகிறாருல்ல, அது கேரள அரசுக்கு வாழ்த்தினாலும் சரி. மேகதாதுவை பற்றி என்ன கவலைப்பட போறாரு எடப்பாடி? எனக்கு அதில் கவலைப்படான்னு எனக்கு தோணல. அது எல்லா தமிழ்நாடு கொண்டு தான் பண்ணதில் விஜய் பெருசா சொல்லதுக்கு என்ன இருக்கு, நான் அதுக்குள்ள சொல்ல விரும்பல. பட் காங்கிரஸ் தேவையில் இருக்கும் கவர்மெண்ட் சொல்லும் போது காங்கிரஸ் தூக்குறாரு.
ஆனா இப்போ கட்சி வந்து பிளவுட்டு கட்சியை காப்பாத்துறதே சிக்கலா இருக்கும்போது அப்படி ஒரு ரிஸ்க காங்கிரஸ் ஒருவேளை இபிஎஸ் பக்கம் அப்படி ஒரு கண்ணை திருப்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்க அது 3 வருஷம் இருக்குங்க. இவரு ஆனா அவர் ட்ரை பண்றாரு. இப்ப பண்றாரு, அது உண்மை. அதை நம்ம கண்டுபிடிச்சு சொல்றோம். இதுதான் எங்க ஆளுங்கள்ட்ட நான் சொன்னேன். அண்ணாமலை ரூட்ல விடுங்க, அண்ணாமலை நாங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொன்னேன். அவங்க அண்ணாமலையை காலி பண்ணிக்கிட்டு சொற்ப சீட்டை வாங்கிட்டு கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிட்டு 11 3 ஆக்கிக்கிட்டு இப்போ எடப்பாடி வந்து அவருக்கு வந்து காங்கிரஸ் நோக்கி நகருது. அதே வேளையில லைடன் யூனிவர்சிட்டியில இருந்தது காப்பர் பிளேட் ராயராஜ சோழன் சமஸ்கிருத்தில் இருக்கிறத அவர் வந்து கொண்டு வந்ததுக்கு ராயராஜ சோழன் இது கொண்டு வந்தது மோடியை பாராட்டுறாரு. மோடியை பாராட்டின எடப்பாடிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். அதுவும் நாங்கள் மறுக்க வரல. பட் அவர் வந்து பாஜக நடுநிலைமைன்னு சொல்லி ஒரு மூவ் எடுக்கும் போது அவர் வந்து அவருக்கு மூவ் ஆட்டு காங்கிரஸ் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இன்னொரு சைடு இன்னைக்கு நாளிதழ்கள்லாம் கட்டுரைகள்லாம் வருது, திமுக ஒரு பலம் திரும்ப வந்து இது பண்ணணும்னா பாஜகவை நோக்கி நகரலாம் அப்படின்ற ஒரு தவறு. திமுக சைடு அப்படி இதுவரை எந்த நகரும் இல்லை. அப்படிலாம் இல்ல, நகரலாம்ன்ற மாதிரியான திமுக சைடு எந்த நகரும் இல்லை. இல்லாத ஒருத்தரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. மோடி நகர்றாரு ஸ்டாலினை நோக்கி. நகர்றாரு. நம்பிக்கை தன்மையற்ற காங்கிரஸ் ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து முதல்ல குத்தின காங்கிரஸ் ஸ்டாலினை முதல்ல குத்திட்டாரு. காங்கிரஸ் இவ்வளவுக்குள்ள திமுக ஹெல்ப் பண்ணிச்சு. அன்னைக்கு 69 ஹெல்ப் பண்ணிச்சு, 80 ஹெல்ப் பண்ணிச்சு, 2004 ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது மைனாரிட்டி கவர்மெண்ட்டை. அப்படிப்பட்ட திமுகவை முதல்ல குத்திட்டு போயிட்டாங்க காங்கிரஸுங்கிறத மோடி வந்து பெங்களூர்ல தெளிவாக சொல்றாரு. அப்போ ஸ்டாலின் ஒரு பெரிய சக்தியாட்டும் எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதல்வருக்கு மகங்கிறனால எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவருங்க வரலையும் ஸ்டாலினுக்கு வந்து மோடி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. குறிப்பாக ஸ்டாலினுக்கு வந்து எமர்ஜென்சியில் வித்யாசாகர் வந்து ஸ்டாலினை சிறையில் அடிக்கும் போது வந்து சிட்டிபாபு இது கம்பி அடிக்காதீங்க என்ன அடிங்கன்னெல்லாம் விழுந்தது. அந்த எமர்ஜென்சி கதைகள் எல்லாமே மோடிக்கு தெள்ள தெளிவாக ஸ்டாலினை பற்றி தெரியும். ஸ்டாலின் மேலே மோடிக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. காங்கிரஸ் காலை வாரிக்கிட்டு துரோகம் பண்ணும்போது அதை பெங்களூரில் வெளிப்படையாக காங்கிரஸுக்கு துரோக சிந்தனை இதுதாங்கிறத அகிலேஷ் யாதவ் கிட்ட எக்ஸ்போஸ் பண்றாரு. அகிலேஷ் யாதவ் கூட காங்கிரஸை கலத்தி விட்டுக்கிட்டு நீ என்ன சோசியல் ஸ்ட்ராட்டஜி வருவ, பிராமணனையும் பூமிகாரையும் கேண்டிடேட் போடுவ, நானே போட்டுடுறேன், நீ என்ன சோசியல் ஸ்ட்ராட்டஜி வருவ, எஸ்சி பார்ட்டின்னு வருவ, நானே பொது தொகுதியில இதுவரை சமாஜ்வாடி ஜெயிக்காத தொகுதியிலலாம் எஸ்சியை கேண்டிடேட்டா போட்டுறேன், ஒன்னு காலி பண்ணிடுறேன், ஸ்டாலின் மாதிரி நான் ஏமாற தயாரில்லை, ஒன்னு அடிச்சிருத்திடுறேன் நான் அகிலேஷ் யாதவ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. அகிலேஷ் யாதவ்லாம் அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காகத்தான் மோடி வந்து ஸ்டாலினுக்கு துரோகம் பண்ண இந்த பாரசைட் ஒட்டுண்ணி காங்கிரஸை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கும் காங்கிரஸுக்கு எடப்பாடி ஒரு ஆஃபர் கொடுத்தான்னா 4 காங்கிரஸ்காரன் போய் எடப்பாடி 20 சீட்டு தராருன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போ வந்தாலும் பேசுவான். உறுதிங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். இவங்களுக்கெல்லாம் ஒரு லாபம் ஒண்ணுமே குறியா இருப்பாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன் அவங்களுக்கு வருதுங்கிறதுனால எம்ஜிஆர்னாலும் சரி, ஜெயலலிதானாலும் சரி, கருணாநிதினாலும் சரி, எல்லாருமே ஜெயலலிதா தவிர ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா மட்டும்தான் அதை அடிச்சு உடைச்சாங்க. ஜெயலலிதாவுக்கு நம்ம ராயல் சல்யூட் அந்த மேடத்துக்கு. மற்ற எல்லாருமே அவங்கள பைண்டிங்காக தான் போயிட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து இவங்க என்ன தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் ஒரு கூட்டணிக்கு இவங்களுக்கு ஒரு வேல்யூங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கிறாங்க. அது 29ல் இந்த துரோகத்தை சொல்லி அடிக்கணுங்கிறதா நம்ம எதிர்பார்ப்பு எண்ணம். சார், இதுல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி 8 பட்டியல் இனத்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க இன்னொன்னு ஓபிசி அளவுக்கு பெரிய அளவுக்கு விஜய் கண்டுக்காம இருக்கிறது அவருக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆக மாறுமா? ஓபிசி கம்யூனிட்டியை பெரிய அளவுக்கு அவங்களுக்கு 35 விழுக்காடு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 35 விழுக்காடு ஓட்டு போட்ட பிறகு காங்கிரஸ் வந்திருக்காங்க. காங்கிரஸ் ஓட்டு உளுந்துதான் அந்த 35 வந்திருக்கு. திமுக ஒன்றும் காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அதே தான் அகிலேஷ் யாதவ்ட்ட சொல்றோம், போட மாட்டான், அவனை 0 வாக்கிரு, நீ பூமிகாரையும் பிராமணனையும் கேண்டிடேட்டா போடு, பொது தொகுதியில் எஸ்சியை போடு, அவனை காலி பண்ணிரு, யூபியில் காலி பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்துரு, எந்த ஸ்ட்ராட்டஜி வரான் எம்ம வரான் நம்ம களத்துல இருந்து வந்தவன் பார்த்துடலாங்கிற சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த தமிழ்நாடு அனுபவத்தை வச்சு தமிழ்நாட்டில் ஸ்டாலினை காலி பண்ணி விட்டுட்டாங்களே, கூட்டணியில் இருந்துகிட்டு ஓட்டை அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இந்த நிலைமை யூபியில் வரக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கிறோம். அது நேதாஜி எமர்ஜென்சி எடுத்த ஒரு நம்ம முலாயம் சிங் யாதவ் மிகப்பெரிய ஒரு வீரன், அவருக்கு மகன். சரி, ஓகே, அப்பாவுக்கு மகன் இருந்தாலும் கூட நம்ம நேதாஜிக்கு மகன் அவர் லெவலில் வந்து காங்கிரஸ் கிட்ட அவர் ஏமாந்துடக்கூடாதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஸ்டாலின் ஏமாந்துட்டாரு. ஸோ ஸ்டாலின் ஏமாந்ததை சொல்லி நீங்க ஏமாந்துடாதீங்க. மொத்தமாக பூமிகாரையும் பிராமணரையும் பொது தொகுதியில் நீங்க ஜெயிக்காத இடங்கள்ல எஸ்சியும் போட்டுறா காங்கிரஸை காலி பண்ணிடலாம் யூபியில். இது நம்ம தன்மைக்குள்ள போகுது. இந்த இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி விஜய் கன்சாலேஷன் பண்ணாமல் இருக்கு, ஓபிசிக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காரு என்ற ஒரு விமர்சனம் நேற்றே நிறைய பேர் வருது. முத்திரையர்களுக்கெல்லாம் பெருசாக கொடுக்கல, இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சுகள். விஜய் பொறுத்தளவில்
காங்கிரஸை உள்ள எடுத்துட்டாருன்னா பார்லிமெண்ட்ல அது கன்சால்டேட் ஆகும்னு கருதுறாரு. இப்பவே பார்லிமெண்ட்டுக்குள்ள அக்ரிமெண்ட்டும் போடுறாரு. இந்த கீழ்பட்டி நிற்கக்கூடிய சிபிஎம், சிபிஐ, விசிகா இவங்களையும் அப்போ அவர் மதிப்பாரு. அதில் இவங்களை நல்லா மதிப்பு கொடுக்கணும்னு ஒரு சிலர் பேசுவாங்க. அந்த டைம் வரும்போது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வேற என்னங்க ஆப்ஷன் இருக்கு, இந்த 4 பேரையும் ட்ரீட் பண்ணலாம். அது விஜய்க்கு மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. இந்த 4 பேரால அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ஏடிஎம்கே டிசிடென்ட்ஸுக்கே ஒன்றும் பண்ண முடியாம பண்ணி விட்டுட்டாங்க. இனி அவங்களோட நிலைமை என்ன சார்? ஆக்சுவலா அதான் செல்வ பெருந்தகையே சொல்றாரு, நீங்க அவங்கள மந்திரி சபையில சேர்த்தா எங்க தலைவர்கிட்ட பேசி மாற்று முடிவு எடுப்போங்கிறாரு. சகோதரர் அவர் சொல்றாருல்ல, அதே மாதிரி சிபிஎம் வீரபாண்டியன், இவரு சண்முகம் எல்லாருமே அடிக்கிறாங்கல்ல. அதுதான் நான் விஜய்கிட்டே சொல்றேன், ஏங்க நீங்க இந்த இதுல எல்லாம் ஏங்க இப்படி ரத்தன் பண்டிட் வெற்றி வேலை வந்து ஓஎஸ்டியா போட முடியல, நீங்க சந்திச்ச வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியல, ரைட் ராயலா ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி டிசொல்யூஷன் போங்க, தாராளமா நீங்க 3வது இடத்துக்கு வரக்கூடிய இடத்துல 35 வந்துட்டீங்க, கூட்டணி எல்லாரும் வந்துட்டாங்க, தனி மெஜாரிட்டிக்கான வேலையை பாருங்க, இப்படியா இருந்துகிட்டு டிசிஷன்ஸை எடுக்க முடியாம திணறிட்டு ஏன் இருக்கணுங்கிறத என் கருத்தா சொல்றேன். இட்ஸ் அப் டு விஜய் டு டேக் டிசிஷன். இதுல இப்போ இவங்க யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கல. ஆனா இப்போ அவங்களுடைய டோன் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது சார். இப்போ சமீபத்தில் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எஸ்பி வேலுமணி பேசும்போது கூட நாங்க கட்சியை உடைக்க விரும்பல, இபிஎஸ் தான் எங்க பொதுச் செயலாளர்னு திரும்ப லைட்டா டோன் மறப்போம், மன்னிப்போம், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், நீரடித்து நீர் விலகுவதில்லை, ஒருதாய் மக்கள் ஒரே ரத்தம், அதே அதிமுக இரட்டை இலை, மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, ஒரு கூட்டு பறவைகள், ஒருதாய் மக்கள், அதிமுக இரட்டை இலை, நாம் பிரிவோம் சந்திப்போம். என்ன டைலாக் வேணும்? இல்ல அவங்க திரும்ப ஒருவேளை போனா கூட அவங்களுடைய கட்சி பதவி எல்லாம் எடுத்துட்டாரு, இது எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காருங்க போது திரும்ப இது உடஞ்சிருச்சு, திரும்ப இது ஒட்டுறது அவ்வளவு ஈஸியா சார்? சூழல் இதுங்க. இது வந்து போர் பொலிட்டிக்ஸ்ல காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கு, விசிகா அவங்க விஜய்க்கு லீடர்ஷிப்பை ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. அவர் பார்த்து சம் ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு, அதை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் 108ல் விஜய் இருக்கிறனால தான் இவங்க லெஃப்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஒருவேளை இவங்க அந்த 32, 33 அந்த கட்சி தாவல் தடை சட்டம் இல்லாம இருந்தா விஜய் இவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருப்பாரா சார்? 32 வந்தாலே கொடுத்துருப்பாரு. அண்ணா தாவேக்கால சேர்த்துக்கிட்டு என்டர்டெயின் பண்ணியிருப்பார். ஆனா இப்ப நான் கூட்டணி இவங்களை வந்து விஜய் வந்து வெறும் ஸ்டெபிலிட்டி எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஓகே சார். எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன், எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் மாதிரி தான். இதுல என்ன பிரச்சனைனா இவங்களோட கூட்டணிக்கும் வேணும்னு விஜய் நினைக்கிறார். காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ கூட்டணிக்கும் வேணும்னு நினைக்கிறார். அல்லது இன்னொரு மத சார்பற்ற கூட்டணி ஸ்டாலின் உருவாக்கிடுவாரு, அது பண்ணக்கூடாது. ஏன்னா இவர் ப. சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இன்னும் ராகுல் காந்தியை மீறி காங்கிரஸை ஸ்டாலின் கொண்டு போக முடியாதான்னு அவங்க வேற மாணிக் தாகூரை காலி பண்றதுக்கும் அந்த கோஷ்டியை அடிக்கிறதுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர், சோடங்கர் இந்த கோஷ்டிகளை அடிக்கிறதுக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோடங்கர் பிராமின் கிடையாது, பண்டாரின்னு ஒரு கள்ள இருக்கக்கூடிய ஜாதிக்காரர், இங்க எல்லாம் பிராமணன் இருக்கான், பிராமின் கிடையாது. ஸோ அவங்க ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால விஜய் வந்து இவங்க தேவைங்கிற எண்ண ஓட்டம் விஜய்க்கு கூடுதலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வாக்கு இவங்க வாக்கு அல்ல, வெறும் எம்எல்ஏக்கான எண்ணிக்கைங்கிற மாதிரி இவங்கள நினைச்சிருக்கலாம். இப்ப ஆனா அவங்க கூட இருந்தா கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு ஸ்டெபிளா இருந்திருக்கும்ன்றதான் கணக்கு பண்ணி தான் நகர்த்தினாங்க. ஆனா இவங்களோட பிரஷர்னால அதை வேண்டான்னு இந்த சோகால்டு ஸ்டாலினை டிச் பண்ணிட்டு வந்த டீச்சர்ஸால வந்து தான் பார்த்த சிவி சண்முகத்துக்கும் வேலுமணிக்கும் மந்திரி பதவி விஜயால கொடுக்க முடியல. அதுதான் அவங்களுக்கு, அதான் உண்மை நிலைமை. இப்போ திமுக இப்ப கிட்டத்தட்ட தனியா இருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி 2029ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்? ஒருவேளை பிரதமர் வேட்பாளர் இல்லாம நிப்பாங்களா? அது எந்த மாதிரி அவங்களுடைய காயநகரத்தில் எப்படி இருக்கும் சார்? பட் நான் இதுல இவங்களை அரசியல் நிலைப்பாடு சந்தர்ப்பவாதம்னு சொன்னாலும் விசிகா எம்போர் ஆனதை மனப்பூர்வமா நம்ம எதிர்பார்த்ததை வாழ்த்துறோம், பாராட்டுறோம். வன்னியரசுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் ஷாஜகான் நமக்கு தெரிஞ்சு வரணும், நம்ம அலுவலகத்து கூட வந்து சில பொலிட்டிக்கல் இதெல்லாம் நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அவருக்கும் ஷாஜகானுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஷாஜகான் தான் வருவாருன்னு ஏற்கனவே நம்ம அதில் இது பண்ணணும்.
வேற யார் வந்திருக்கா? இந்த 2 பேரும் தானே உள்ள 2 பேரும் தான் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. காங்கிரஸ்ல வந்திருக்க விஸ்வநாதனும் நண்பர் தான். அவரு அவர் என்ன டிக்கெட் எப்படி கிடைக்க போகுது என்னன்னு கிளம்பிட்டு இருக்கும்போது, மேலூர் கேளுங்க ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாணிக் தாகூர் சாரி நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அத்தனை பேரையும் மீறி வாங்கி தந்துருவாரு, தைரியமா கேளுங்கன்னு. அப்போ இதுல வந்து அவருக்கு அப்போ கிடைக்குமான்னு இருந்தார். சும்மா கேளுங்க நடக்கும். இதுல மாணிக் தாகூர் ஒரு தேவருக்கு சொன்னாரு. கார்த்திக் சிதம்பரம் அவங்க தரப்பு இன்னொருத்தர் யாரோ ஒருக்க சொன்னாங்க, அதுவும் தேவர் தான் நினைக்கிறேன். 2 ஒரு கோஷ்டி அவருக்கா இவருக்காங்கிறதுல நம்ம தேசிய தலைவர் தப்பே இல்லை. இப்படி ஒரு இடம் வரும்போது இந்தியா ஃபுல்லா உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகத்தை எந்த அளவுக்கு லிட் பண்ணி விடணுமோ அந்த அளவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே ராகுலுக்கே மண்டையில கொட்டி லிட் பண்ணி விட்டாலும் தப்பு இல்லை. நம்ம அந்த இதுல இருக்கிறோம். அந்த இடத்துக்குள்ள விஸ்வநாதனுக்கு வந்து விஸ்வநாதன் அமைச்சர் ஆயிட்டாரு. மேலூர்ல விஸ்வநாதனா முத்திரையர் கல்லர் ஏரியாவில் எம்எல்ஏ ஆயிட்டாரு. நண்பர் அமைச்சர் ஆயிட்டாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொன்னு நம்ம கிள்ளியூர், ஓகே, அவர் நம்ம ஆளு. அவரு காமராஜ் தொண்டர், ஒரு ஜனதா பல பரிவாரில் இருந்து ஒரு அந்த அவங்கெல்லாம் இதாகும் போது அவருக்கு நிலைமையில பிஜேபிக்கு வர முடியாது. பொன்னார் மாதிரி பிஜேபிக்கு வர முடியாது. அதனால அவர் காங்கிரஸுக்கு போய் அவரும் ராஜேஷ்குமாரும் மந்திரி ஆயிருக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள வாய்ப்புகள்ங்கிறது வந்து நமக்கு தொடர்புடையவங்க வேண்டப்பட்டவங்க போது நம்ம அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அரசியல் நிலைப்பாடு பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில் உங்க சந்தர்ப்பவாதத்தை நீங்க சோப்பு போட்டு கழுவுறீங்கிறது உண்மை. இதுல 108 சீட்டை வச்சுட்டு அதிமுகவையும் பிரிச்சு அவங்களையும் வீக்கெண்ட் பண்ணி திமுக கூட்டல இருந்து எடுத்து திமுகவையும் தனிமன் பண்ணி விஜய் ஒரு மாதிரி கிளவரா மூவ் பண்றாருன்னு பாக்குறீங்க. அது விஜய்க்கு திறமை நீங்க பாராட்டுனா நான் ஒன்னும் ஆட்சேபனை வரல. அதிகாரத்துல இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்க தான் செய்யும். ஓகே, சோ இப்ப பவர்ல இருக்கிறதுனால தான் இவ்வளவுமே ஓகே. அது நான் ஒன்றும் அவருக்கு அதுல திறமை குறைவா சொல்லலையே. நான் இந்த உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்றது கூட டெய்லி ஸ்பீக்கர்கிட்ட பதவிக்காக போறீங்கன்னு சொல்லும்போது கூட நீங்க மைனாரிட்டியா இருக்கிறதுனால தானே அதை உதயநிதியால சொல்ல முடியும்னு சொன்னேனே தவிர விஜய் அதை பதில் சொல்ல முடியாதவர்னு சொல்ல வரல. ஸோ அந்த இக்கட்டும் அதுக்குள்ள இருக்குது. இப்போ பிரிஞ்சு நீங்க திறமையா பண்றாரு, ஸ்டாலினை தனிமைப்படுத்தி ஒரு அணி அமைச்சிட்டாருங்கிறது உண்மைதான். பட் 2 இடத்துல ஈல்டா இருக்காங்கிறதும் உண்மைதான். இவரே போய் பார்த்த எம்எல்ஏக்கள்ல லெட் டவுன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு, இவருக்கு லாயலா இருந்த இவருக்கு வந்து சின்ன போஸ்ட போட்டு ரிவர்க் பண்ண வேண்டியது ஆயிட்டு. இப்ப கிட்டத்தட்ட இவங்களுக்கு இனிமே அமைச்சரா உள்ள வரதுக்கான வாய்ப்புகளே இல்லையா சார்? இவங்க சிவி சண்முகம் ரிமோட் 35 ஆன பிறகு 35 வரைக்கும் தான். அது வரைக்கும் இவங்க 25 பேரும் அப்படியே பொறுத்துட்டே இருப்பாங்களா இல்ல பாதி பேர்? இல்ல, இது என்னன்னா காங்கிரஸுக்கு திமுக ஆப்ஷனை மீண்டும் ஓபன் பண்ண சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் குரூப் முயற்சி பண்றாங்க. ஸ்டாலினும் அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இது பண்ணிட்டு இருக்கிறாரு. மோடி தான் ஸ்டாலினை தூக்கி பேசி இருக்கிறாரு. நாங்க அதுக்கு முயற்சிகளை பண்ணாலும் கூட ஸ்டாலின் வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கிறாரு. இந்த அலைன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா சார்? என்ன மூவ் போகுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வாய்ப்புகளுக்கெல்லாம் நம்ம இல்லை. எடப்பாடியும் காங்கிரஸை நோக்கி மூவ் பண்றாரு. காங்கிரஸ் விஜய் கிட்ட நல்லாவே செட்டில் ஆகியிருக்கிறார். என்றாலும் அந்த கட்சிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குங்கிறது உண்மைங்கிற சூழ்நிலையில டிமாண்ட் உள்ள அந்த கட்சி நம்ம இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்கு இவங்களை மந்திரி ஆக்குனா நாங்க வெளியேறுவோம்மா. உண்மை. நீங்க வந்து வெறும் ஸ்டெபிலிட்டிக்காக காங்கிரஸ் வச்சிருக்கீங்களா? காங்கிரஸ் மீண்டும் திமுக கூட பேரக்கூடாதுன்னு எடப்பாடி கூட பேரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கிறதான் கார்த்திக் சிதம்பரமும் எடப்பாடியும் கேம் விளையாடுறாங்க. நம்ம நுணுக்கமா பாக்குறதுனால அதை சொல்றோம். அதுதான் ஸ்டாலின் விஜய்க்கு என்னோட சஜஷனா சொல்றது, போல்டா 35 வந்தாச்சு, கூட்டணி இருக்கு, போல்டா ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி போல்டா இறங்கிறீங்க, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுல்லாங்கிறத என் கருத்தா நான் சொல்றேன். நிறைவா திமுக பாஜக 2 பேரும் சேரும் பட்சத்தில் முன்னாடி சேர்ந்த போது அவங்களுக்கு வின்வின் சுச்சுவேஷன் தான் இருந்திருக்கு, 2 பேத்துக்குமே இருந்துச்சுங்கும் போது இந்த முறை அவங்க அதை நோக்கி 29ல நகரலாமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? There are so many ifs and buts. Premature. 3 வருஷம் இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரான ஸ்டேஜ் இது. ஓகே. என்ன மூவ் பண்ணுதுன்னா மோடி ஸ்டாலினை மூவ் பண்றாரு. ஓகே. ஸ்டாலின் சிதம்பரம் மூலமா மல்லிகார்ஜுன கார்கே மூலமா மீண்டும் காங்கிரஸ் கொண்டு வந்துடலாமோன்னு ஒரு திட்டம் போடுறாருங்கிற ஒரு சந்தேகம் ஸ்டாலின் மேல நமக்கு இருக்கு. ஏன்னா இவங்களோட அறிக்கைகள், இவங்க நடவடிக்கைகள், சனாதன எதிர்ப்புன்னு உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் பேசுறதுன்னா அவங்களோட இன்னர் மூவ் வந்து சிதம்பரம் இருக்கிறாரு, இவரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கிறாரு. கார்கே வந்து 29 ரூபா நீக்க போறது இல்லை. கார்கேக்கு ஒரு சே இருக்குது.
வேணுகோபால் சிஎம் வராம சதீஷன் வந்தது கார்கே மக்கள் தீர்ப்பை மீறி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி தான் கார்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அலையன்ஸை மெயின்டைன் பண்ணதும் கார்கே தான். அப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை நண்பர்களும் இல்லைன்னு ஒரு பழமொழியை சொல்லிக்கிட்டு சரி மறப்போம் மன்னிப்போம்னு அங்கே காங்கிரஸை கொண்டு வரதுக்கும் கார்த்திக் சிதம்பரம், ப. சிதம்பரம், மாணிக் தாகூருக்கு பிடிக்காத கோஷ்டிகள் இதன் மூலமாட்டும் டிஎம்கே முயற்சி பண்ணதுக்கான வாய்ப்புகளை இல்லைன்னு சொல்ல முடியாது. தெளிவாக 2 எவிடன்ஸோட எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றாரு. மோடி ஸ்டாலினை விரும்புறாரு. நம்ம வந்து எமர்ஜென்சியை எதிர்த்த ஒரு தலைவர் மகனால எமர்ஜென்சியால பாதிக்கப்பட்டவர் அந்த இடத்துல விரும்புறாரு. ஸ்டாலினை மையமா வச்சு அகிலேஷ் யாதவ் அலெக்ட் ஆயிரு பாரசைட் காங்கிரஸ் கிட்ட சொல்றாரு. நம்மளும் அந்த கருத்தை தான் அகிலேஷ் யாதவ் கிட்ட இன்னைக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப 3 வருடங்கள் இருக்குங்கிறனால இப்பவே ப்ரீமெச்சூர்டா பண்ண முடியாது. தெர் ஆர் சோ மெனி இட்ஸ் அண்ட் பட்ஸ். நிறைய மூவ்ஸ் வரும், அதுல பலதரப்பட்ட இதுகள் வரும். அதை நம்ம when the bridge arrives we'll cross itங்கிற மாதிரி தான் எல்லா தலைவர்களுமே இருப்பாங்க. நன்றி சார், நேரத்தங்களோட சந்திச்சதுக்கு நன்றி சார்.